வாழ்க வளமுடன். நான் வந்து கெடாரங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். கெடாரங்காய் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஊறுகாயெலாம் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா பழமாக இருக்குது. நான் குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வச்சு வைக்க போகிறேன். ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க, நல்லா வெந்துடும். இந்த பாருங்க நல்லா வெந்துடுச்சு. குக்கர் ஆறிடுச்சு நல்லா. இந்த பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்கள். 4 விசில் தாங்க, அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இது வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ண போகிறோம். சுடுது, கொஞ்சம் ஆறட்டும். இதுமாரி சின்ன சின்னதாக அரிஞ்சுங்க. இப்போ ஒரு 2 அரிஞ்சுக்கோங்க. அரிஞ்சிட்டு பாருங்க இதுமாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கோங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்க கடாரங்காய் வந்து இதுமாரி அரிஞ்சிக்கோங்க சின்ன சின்னதாக. இப்போ இதில் வந்து சிவப்பு மிளகாய் பொடி போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 ஸ்பூனு போடுறேன். புளிப்பு தன்மை இருக்கும். நீங்கள் காரம் எப்படி போட்டுக்கணுமோ அப்படி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனு பெருங்காயம் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனு போட்டுக்கோங்க. நல்லா கலக்குங்க. இந்த கடாரங்காய் ஊறுகாய் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கும் ஆரோக்கியம். கடையிலலாம் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஊறுகாயெலாம் ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து காரம் மட்டும் பார்த்துக்குங்க, எவ்வளோ காரம் வேணும்னு. நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் காரம். உப்புலாம் பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு. காரமும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வானலில் வச்சு தாளிச்சிடலாம். இந்த மாதிரி வானலில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. போதும். நல்ல எண்ணெய் காயட்டும். வந்துச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுங்க ஒரு 1/4 ஸ்பூனு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. கனமாக போடாதீங்க, கசக்கும் வெந்தயம். ஒரு 4 பூண்டு இடித்து வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா அதில் வேறு போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த ஊறுகாயில் கொட்டிடலாம். இந்த ஊறுகாயை நல்லா கிண்டிக்குங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டுங்க. கிண்டி வெயிலில் சத்த நேரம் வச்சுருங்க. ஒரு நாள் முழுக்க வெயிலில் வைங்க, பாட்டிலில் போட்டு. வீணாக போகாமல் இருக்கும். பாருங்க இந்த கடாரங்காய் ஊறுகாய் நல்லா இது பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இது பாருங்க
நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு மர ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க, வீணாக போகாமல் இருக்கும். அப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கிடாங்காய் ஊறுகாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.